அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் 2வது லெசனாக இருக்க எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த லெசனோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் 4 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ நம்ம பார்ட் 4ல் கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. Sn = n/2 2a + n - 1 × d. இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. நெக்ஸ்ட் ரெண்டாவது ஃபார்முலா பாருங்கள். Sn = n/2 a + l. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். கடைசி உறுப்பு அதாவது l கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி கூடுதல் கண்டுபிடிங்க. இதுவே லாஸ்ட் உறுப்பு கடைசி உறுப்பு கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி கூடுதல் கண்டுபிடிங்க. ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது. கடைசி உறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். கடைசி உறுப்பு கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியல அப்படின்னா கூட நான் சம் போடும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போதைக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், இந்த எஸ்ன்னு இருக்கா, கூடுதல் அப்படின்னாவே எஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் மென்ஷன் பண்ணுவோம். இதுவே டிஎன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எண்ணாவது உறுப்புன்னு சொல்லுவோமா. டிஎன் அப்படின்றது எண்ணாவது உறுப்புன்னு சொல்லுவோம். இதுவே வந்து கூடுதல் அப்படின்னா n உறுப்புகளோட கூடுதல் அப்படின்னா Sn அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். n உறுப்போட கூடுதலை வந்து Sn அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.31 கொடுத்துருக்காங்க. 8, 7 1/4, 6 1/2, 5 3/4, எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. கூடுதல் கண்டுபிடிக்க ரெண்டு ஃபார்முலா இருக்குது. கடைசி உறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கடைசி உறுப்பு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் பாருங்கள், கடைசி உறுப்பு கொடுக்கல. அப்போது Sn = n/2 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். கடைசி உறுப்பு கொடுக்காதனால அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதில் a அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு எழுத்து என்னது 8. நெக்ஸ்ட்டு d கண்டுபிடிக்கணும். இது வந்து d1, இது d2. d2லேருந்து d1 மைனஸ் பண்ணுங்கள். 7 1/4லேருந்து 8 மைனஸ் பண்ணுங்கள். இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை நார்மல் பின்னமாக மாற்றுங்க. 29 / 4 வந்துருச்சு, -8. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 29 - 32 / 4. அப்போது -3/4 அப்படின்னு கிடச்சிச்சு. இது வந்து டியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு அவங்க என்னோட வேலையும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 15 உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. அப்போது n = 15. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னோட வேல்யூ 15 = 15 / 2. 2 பெருக்கல் ஏவோட வேல்யூ என்ன 8 ப்ளஸ்ஸு என்னோட வேல்யூ 15 - 1 பெருக்கல் டியோட வேல்யூ -3/4. நெக்ஸ்ட்டு 15 / 2 ஈரெட்டும் 16 ப்ளஸ்ஸு 15ல் 1 போச்சுன்னா மிச்சம் 14 பெருக்கல் -3/4. ரெண்டாவது டிவைட் பண்ணலாமா. 2 4 7 2 14 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 15 / 2 16. இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸாக மாறிடும். இந்த 7ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 3 21 / 2ன்னு வந்துச்சு. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 / 2 16ஐ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 32 -21 / 2. ஓகே, நெக்ஸ்ட்டு 15 / 2 அப்படியே வச்சுக்கோங்க. 32ல் 21 போச்சுன்னா மிச்சம் 11 / 2ன்னு வந்துருச்சு. ஓகே, இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4, 15ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 165. தான் வந்து Snோட வேல்யூ, அதாவது S15ஓட வேல்யூ. முதல் 15 உறுப்புகளோட கூடுதல் என்ன அப்படின்னா 165 / 4. இதான் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.32 கொடுத்துருக்காங்க. 0.40 + 0.43 + 0.46 எக்ஸெட்ரா +1 என்ற தொடரின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் பாருங்கள், கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கொஷின் வந்து கூட்டுத்தொடர் வரிசையா இல்லை பெருக்குத்தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கணும். கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட பொது வித்தியாசம் சமமாக இருக்குமா. இப்போ நம்ம பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு 0.43லேருந்து
0.40 மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ண வரும் 0.03ன்னு வரும். நெக்ஸ்ட் 0.46லேருந்து 0.43 மைனஸ் பண்ணும். 0.03ன்னு வருது. இங்கே பாருங்க பொது வித்தியாசம் சமமாக இருக்குது. அப்போது இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. நெக்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. லாஸ்ட் உறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. லாஸ்ட் உறுப்பு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா. இங்கே பாருங்கள் லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது Sn ஈக்குவல் டு n/2 a + l இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இதில் a அப்படின்றது ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.40. நெக்ஸ்ட் d அப்படின்றது பொது வித்தியாசம் எவ்வளோ 0.03. நெக்ஸ்ட் l என்னது 1. அதுக்கடுத்து நம்ம n கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் n கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா l - a / d + 1. இந்த ஃபார்முலா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் l என்னது 1 மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன 0.4. இந்த 0 போட வேண்டிய அவசியம் கிடையாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மதிப்பு இல்லை. நெக்ஸ்ட் டிவைடட் பை டியோட வேல்யூ 0.03 + 1. நெக்ஸ்ட் 1ல் 0.4 போச்சுன்னா 0.6 டிவைட் பை 0.03 + 1. நெக்ஸ்ட் மூணாவது டிவைட் பண்ணலாமா 0.01 இங்கே 0.2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 0.2 ப்ளஸ் 0.01 டிவைட் பை 0.01. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணனா வரும் n ஈக்குவல் டு 0.21 அப்படின்னு வரும் டிவைட் பை 0.01 இருக்கு. இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும். இங்கே பாருங்க 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா. அப்போது 100ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா வரும் 21 அப்படின்னு வந்துடும். இதான் வந்து என்னோட வேல்யூ. ஓகே, இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்னோட வேல்யூ என்ன 21 ஈக்குவல் டு 21 டிவைட் பை 2. ஏவோட வேல்யூ 0.4 ப்ளஸ் எல்லோட வேல்யூ 1. 21 டிவைட் பை 2 இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1.4. ரெண்டாம் டிவைட் பண்ணாமல் 2 இங்கே 0 7 2 14 வந்துருச்சு. அப்போது 21 7 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த பாயிண்டை நீங்கள் பார்க்க வேண்டாம். 21 7 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 147 வரும். எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி நீங்களும் பாயிண்ட் வைங்க. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். மூணாவது சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.33ல கொடுத்துருக்காங்க. 1 + 5 + 9 + எக்ஸெட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. கொஷினில் பாருங்க கூடுதல் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க எத்தனை உறுப்புகளை கூட்டினால், அதான் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம் வந்து ஆப்ஷன் வச்சு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். நீங்கள் டேரெக்டாக போட்டிங்க அப்படின்னா காரணிப்படுத்துக முறைப்படி கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த காரணிப்படுத்துக தெரியாதனால இந்த சம்மே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதனால நான் ஆப்ஷன் வச்சு எப்படி போடணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கங்க. இங்கே பாருங்கள் இந்த கொஷினில் லாஸ்ட் வேல்யூ தெரியாதா. லாஸ்ட் வேல்யூ தெரியாது அப்படின்னா எஸ்என்கான ஃபார்முலா என்ன n/2 2a + n-1 into d. லாஸ்ட் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா Sn கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். ஓகே, இதில் இங்கே பாருங்கள் இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா என்னோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. என்னோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கோங்க. n இருக்க இடத்துல 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நீங்கள் n இருக்கிற இடத்துல 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு 190 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கணும். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 பெருக்கல் ஏவோட வேல்யூ என்ன இங்கே 1 இருக்கா, ஏவோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டி அப்படின்றது இந்த 5லேருந்து இந்த 1 மைனஸ் பண்ணுமா, 5ல் 1 போச்சு அப்படின்னா 4. இதான் வந்து டியோட வேல்யூ. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன 10 -1 இன்ட்டு டியோட வேல்யூ வேணா 4. நெக்ஸ்ட் 2 I 2 10 வந்துருச்சு. இங்கிட்டு 5 இருக்கு. 2யும் 1யும் மல்டிப்ளை பண்ணால் 2 ப்ளஸ் 10ல் 1 போச்சு அப்படின்னா 9. 9 4யும் மல்டிப்ளை பண்ணால் 36 இருக்கு.
இந்த 5 அப்படி இருக்கட்டும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 2ஐயும் 36ஐயும் ஆட் பண்ணால் 38. 5ஐயும் 38ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 190. இங்கே பாருங்கள் ஆன்சர் வந்துருச்சா? அப்போது என்னோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு, கூடுதல் கிடச்சிச்சு. என்னோட வேல்யூ வந்து 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க கொடுத்த ஆன்சர் வந்துருச்சா? அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன் ஏல ஆன்சர் வரல அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி ஏதாவது எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூடுதல் அவங்களே கொடுத்துட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் வச்சு போடுங்க. ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வரல அப்படின்னா அடுத்து நான் 11 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியணும் அப்படின்றதுக்காக இந்த 3 ஸ்டெப் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறதா இருந்தால் இந்த 2 ஸ்டெப்பை கூட கட் பண்ணிடலாம். இந்த ஒரே ஸ்டெப்பில் கூட நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? நீங்கள் வந்து கால்குலேஷனை எந்த அளவுக்கு சுருக்கி போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுங்க. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். 4வது சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.34ல கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு 3 மற்றும் முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234 எனில் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் மற்றும் முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. T13 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 3ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. கூடுதல் அப்படின்னாவே எஸ்ஏன்னு எடுத்துப்போமா? இங்கே 13 உறுப்புகளோட கூடுதல். அப்போ இந்த இடத்துல 13 போடுங்க. எவ்வளோ? 234. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் டி என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. S21ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே T13ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? TNக்கான ஃபார்முலா என்ன? A plus n minus 1 into D. இதில் n இருக்கிற இடத்துல 13 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. A plus 13ல் 1 போச்சுன்னா 12 D. இந்த T13க்கு பதிலாக இந்த 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 3 equal to A plus 12Dன்னு வந்துருச்சு. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் S13 வேல்யூ கொடுத்துருக்காங்களா? அப்போ SNக்கான ஃபார்முலா எடுத்துக்கோங்க. n/2 2a plus n minus 1 into D. இதில் என்னோட வேல்யூ 13 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே 13 இருக்குது. அப்போ 13 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. S13 equal to 13 divided by 2. இங்கே 2a plus 13ல் 1 போச்சுன்னா 12D. ஓகே, நெக்ஸ்ட்டு S13ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 234ன்னு கொடுத்துருக்காங்களா? அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கிட்டு 13 டிவைட் பை 2ன்னு இருக்குது. இதில் பாருங்கள் இங்கே 2aன்னு இருக்குது, இங்கே 12Dன்னு இருக்குது. இதுலேருந்து காமனாக 2 வெளில எடுக்கலாமா? வெளில எடுத்தால் என்ன வரும்? A plus 6Dன்னு வந்துருச்சு. இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓர் 13 மிச்சம் 10 இருக்கும். 8 13 104 அப்படின்னு வந்துருச்சு. அப்போது மிச்சம் என்ன இருக்குது? 18 ஈக்குவல் டு A plus 6Dன்னு இருக்கா? இதை வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ கண்டுபிடிங்க. A plus 12D equal to 3. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு A plus 6D equal to 18. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். இதில் மைனஸ் போடுங்க. ஏதாவது வேல்யூ கேன்சல் பண்ணணும், அதனால் இங்கே மைனஸ் போடுறேன். அப்போ இது கேன்சல் ஆயிரும். 12ல் 6 போச்சுன்னா மிச்சம் 6 ஈக்குவல் டு 18ல் 3 போச்சு அப்படின்னா 15. மைனஸ் 15 தான் வரும். ஏன்னா 18 பக்கத்தில், அதாவது பெரிய நம்பர் பக்கத்தில் மைனஸ் இருக்கனால மைனஸ் வரும். நெக்ஸ்ட்டு D ஈக்குவல் டு மைனஸ் 15 டிவைட் பை 6ன்னு இருக்குது. 3ஆல் டிவைட் பண்ணலாமா? ஓர் 3 3, ஏர் 3 6, இங்கே I 3 15. அப்போ டியோட வேல்யூ வேணால் மைனஸ் 5/2ன்னு கிடச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? பொது வித்தியாசம் D கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களா? D கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ? மைனஸ் 5/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம S21 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு ஏயோட வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் S21 கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டியோட வேல்யூ கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1 இல்லைனா ஈக்குவேஷன் 2 இது ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏயோட வேல்யூ கிடச்சிரும். நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது A plus 12 into minus 5/2 equal to 3. ஓகேவா? ஓர் 2 6 12 வந்துருச்சு. இங்கே பாருங்கள் A minus 13 இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸாக மாறிடுச்சு. 6 5 30 வந்துருச்சு. ஈக்குவல் டு 3.
இந்த ஏ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 30 அந்த சைடு கொண்டு போங்க. -30 ஈக்குவல் இந்த சைடு போகும்போது +30 மாறிடும். அப்போது 3 + 13 வந்துருச்சு. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 33. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, S21ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. SN கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, இதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து என்னோட வேல்யூ 21 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 21/2. இன்னோட இந்த ஃபார்முலா நாங்கள் எழுதலை, டேட்டா இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இங்கே தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். டேட்டா n இருக்க இடத்துல 21 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 2 பெருக்கல் a இருக்க இடத்துல 33ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு என்னோட வேல்யூ வேணால் 21 21 - 1 20ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ வேணால் -5/2. இந்த 2க்கும் இங்கே இருக்க 20க்கு கேன்சல் ஆகுமா, அப்போ 10 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 21/2 66. இங்கே 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். இங்கே மைனஸ் இருக்கனால இந்த இடத்துல -50 அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கடுத்து 21/2 66ல் 50 போச்சு அப்படின்னா மிச்சம் 16. 4 2 8 16. 21 8 மல்டிப்ளை பண்ணா வரும் 168. இதான் வந்து S21ஓட வேல்யூ. இதான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். சம் தான் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் புரிஞ்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நிறைய ஸ்டெப் வந்து இதிலே நீங்கள் ஸ்கிப் பண்ணி போடலாம். உங்களுக்கு கால்குலேஷன் வந்து ஈஸியாக போட்டிங்க, வேகமாக போட்டிங்க அப்படின்னா நிறைய ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணலாம். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். இங்கே கொஸ்டின் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். அவங்க வந்து 13வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. T13ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு S13 முதல் 13 உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துருக்காங்க 234ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து பொது வித்தியாசமும் அப்புறம் முதல் 21 உறுப்புகளோட கூடுதலும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு T13 கொடுத்துருக்கனால TNக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னோட வேல்யூ 13 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈக்குவேஷன் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு S13 கொடுத்துருக்காங்களா, அப்போ SNக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இதில் கொண்டு வந்து என்னோட வேல்யூ 13 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் 2 கிடைக்கும். இங்கே பாருங்கள் கிடச்சிருச்சு. இந்த 2 ஈக்குவேஷனை எப்போதும் போல் நார்மலாக சால்வ் பண்ணுவோம்ல, நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம் அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுலாம். இதில் போய் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டியோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா. எக்ஸாமில் வந்து ரொம்ப லென்த்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது டியோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைனா S21 இந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சேர்த்துலாம் கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க. இது வந்து 2 சம்மா கொடுக்குறத வந்து ஒரு சம்மா இங்கே வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து 2 கம்பைன் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஈஸியாக தான் கொடுப்பாங்க. ஓகேவா. வெறும் டி மட்டும் கேட்கலாம், இல்லைனா இன்னும் ஏதாவது சின்னதாக கம்மி பண்ணி சின்ன கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், அவங்க டி கேட்டாங்க, நம்ம டி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு S21 கண்டுபிடிக்கணுமா. நம்மளுக்கு S21 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியணும். அதுக்கு இந்த டியோட வேல்யூ கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1 இல்லைனா ஈக்குவேஷன் 2 ஏதாவது ஒன்றில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும். ஏவோட வேல்யூ வேணா 33 அப்படின்னு கிடச்சிருச்சு. டியோட வேல்யூயும் கிடச்சிருச்சு, ஏவோட வேல்யூயும் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு S21ஓட வேல்யூ கிடைக்கும். அதாவது முதல் 21 உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கணுமா. நம்மளுக்கு லாஸ்ட் உறுப்பு தெரியாது. அப்போது இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து என்னோட வேல்யூ 21 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 33. அதுக்கடுத்து டியோட வேல்யூ -5/2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு S21ஓட வேல்யூ கிடச்சிடும். என்னது 168. இதான் இதுக்கான ஆன்சர். அவங்க வந்து பொது வித்தியாசமும் முதல் 21 உறுப்புகளோட கூடுதலும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. பொது வித்தியாசம் வந்து -5/2. முதல் 21 உறுப்புகளோட கூடுதல் வந்து 168. 5வது சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.35ல கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² + 3n/2 எனில் 17வது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துருக்காங்க. அதாவது SNோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5n² + 3n/2ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 17வது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. T17ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. T17ஓட வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா S17லேருந்து S16 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு T17ஓட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம S17ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல போய் n இருக்கிற இடத்துல 17 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 5 பெருக்கல் 17² ப்ளஸ் 3 பெருக்கல் 17/2. 5 பெருக்கல் 17 ஸ்கொயர் பண்ணால் 289ன்னு கிடைக்கும் /2 ப்ளஸ்ஸு 3ஐயும் 17ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 51/2ன்னு வந்துருச்சு. பகுதி பாருங்கள் சமமாக இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா.
இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1445 கிடைக்கும் ப்ளஸ் 51. நெக்ஸ்ட் S17 ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 1496 டிவைட் பை 2ன்னு வந்துருச்சு. ரெண்டாம் டிவைட் பண்ணாமல் 1 2 7 2 14. நெக்ஸ்ட் 4 2 8 மிச்சம் 1 8 2 16. இதான் வந்து S17ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம S16ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். n இருக்க இடத்துல 16 அப்படின்னு சொல்லி இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 பெருக்கல் 16 ஸ்கொயர்டு டிவைடட் பை 2 ப்ளஸ் 3 பெருக்கல் 16 டிவைடட் பை 2. 5 பெருக்கல் 16 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 256ன்னு கிடைக்கும் டிவைடட் பை 2 ப்ளஸ் 1 2 8 2 16 வந்துருச்சு. 8 3 மல்டிப்ளை பண்ணால் 24 அப்படின்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் 1 2 இங்கே 2 4 மிச்சம் 1 8 2 16. 128ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணுங்க 640 ப்ளஸ் 24 ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 664ன்னு கிடச்சிச்சு. இது வந்து S16ஓட வேல்யூ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் T17 வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணணும் S17லேருந்து S16 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு T17ஓட வேல்யூ கிடச்சிரும். இப்போ மைனஸ் பண்ணுங்க. S17ஓட வேல்யூ என்ன 748 இங்கே இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் S16ஓட வேல்யூ என்ன S17ஓட வேல்யூ 748 S16ஓட வேல்யூ வந்து 664. ரெண்டையும் மைனஸ் பண்ண வரும் 84. இதான் வந்து 17வது உறுப்பு. இதான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. முதல் n உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துருக்காங்க 5n² டிவைட் பை 2 ப்ளஸ் 3n டிவைட் பை 2 எனில் 17வது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. Snஓட வேல்யூ கொடுத்துட்டு அதாவது n உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துட்டு T17ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. T17ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா S17லேருந்து S16 மைனஸ் பண்ணால் கிடச்சிரும். ஓகேவா? அவங்க கூடுதலை கொடுத்துட்டு உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இது முதல் உறுப்பு 2வது உறுப்பு 3வது உறுப்பு இந்த மாதிரி எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்குது. மொத்தமாக n உறுப்பு இருக்குது. இந்த n உறுப்புகளோட கூடுதலை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. n உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துட்டாங்க. அவங்க 17வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 17வது உறுப்பு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க கூடுதல் கொடுத்துட்டாங்க. அப்போ உறுப்பு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 16வது உறுப்புக்கு இங்கே 16 இங்கே 17 இந்த மாதிரி உறுப்பு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 17 உறுப்புகளோட கூடுதலேருந்து இந்த 16 உறுப்புகளோட கூடுதலை ஃபஸ்ட் என்ன பண்ணால் இந்த 17 உறுப்போட கூடுதலை கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து T17 கேட்டிருக்கனால 17 உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து முதல் 16 உறுப்புகளோட கூடுதலை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது என்னது ஒரே ஒரு உறுப்பு இருக்கும். அதான் வந்து என்னது 17வது உறுப்பு. அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். கிளியராக புரியல அப்படின்னா இன்னொரு டைம் பாருங்கள். முதல் 17 உறுப்புகளோட கூடுதலேருந்து முதல் 16 உறுப்புகளோட கூடுதலை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மிச்சம் ஒரே ஒரு உறுப்பு இருக்கும். அந்த உறுப்பு தான் என்னது 17வது உறுப்பு. அதான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு இடத்துல ரொம்ப சிம்பிளாக இருக்கும். S17 வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த இடத்துல போய் n இருக்க இடத்துல 17 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுக்கடுத்து S16 கண்டுபிடிக்கணும். அதுக்கு n இருக்க இடத்துல 16 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். S16ஓட வேல்யூ S17ஓட வேல்யூ கிடைச்சிரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 17வது உறுப்பு அதாவது T17ஓட வேல்யூ கிடைச்சிரும். 6வது சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.36ல கொடுத்துருக்காங்க. இதான் லாஸ்ட் சம். 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயலெண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் எண்கள்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோட கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். 300க்கும் 600க்கும் இடையேன்னு கொடுத்துருக்காங்களா இதில் இந்த 300ஐயும் எடுத்துக்கூடாது இந்த 600ஐயும் எடுத்துக்கூடாது. இதுக்கு இடையில இருக்க நம்பர் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? 300க்கு அடுத்த நம்பர் என்னது 301. 301 7ஆல் வகுப்படுமான்னு பாருங்க. ஏன்னா நம்ம 7ஆல் வகுப்படுற நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும். 4 28 மிச்சம் 2 3 21. 301 வந்து 7ஆல் வகுப்படுது. நெக்ஸ்ட் 302 7ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. 303 வகுப்படாது. 4 வகுப்படாது. 5 வகுப்படாது. அதுக்கு 6 வகுப்படாது. 7 வகுப்படாது. 8 தான் வகுப்படும். 308. நீங்கள் ஒவ்வொரு நம்பரையும் 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட 7 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2வது நம்பர் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த 2வது நம்பரோட 7 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது நம்பர் கிடச்சிரும். இதே மாதிரி போய்கிட்டே இருக்குமா? எது வரையும் அப்படின்னா 600 வரையும். அவங்க 600 வரையும் கொடுத்துருக்காங்க. நம்ம 600 எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் பார்க்கணும். 600க்கு முன்னாடி நம்பர் என்ன 599. இந்த 600க்கு பின்னாடி இருக்க நம்பர் எடுத்துடாதீங்க. நம்மளுக்கு வந்து 600 வரை தான். ஓகேவா? 599 வந்து 7ஆல் வகுப்படுமான்னு பாருங்க. வகுப்படாது. 98 வகுப்படாது. 97 வகுப்படாது. 96 வகுப்படாது. 95 தான் வகுப்படும்.
இப்போ நம்ம வந்து 300லேருந்து 600 வரையும் 7ஆல் வகுபடுற எண்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கூடுதல் கேட்டிருக்காங்களா? கூடுதல் கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா இருக்குது. லாஸ்ட் நம்பரை வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு கூடுதல் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கா? இங்கே பாருங்கள், லாஸ்ட் நம்பர் தெரியும். லாஸ்ட் நம்பர் என்னென்னு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். எல் வேல்யூ என்னன்னு தெரியும். அப்போது கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? Sn = n/2 a + l. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கணும். l - a / d + 1. a என்னது? 301. நீங்கள் வாட்டில் 300 தான் வந்து a அப்படின்னு எடுத்துடாதீங்க. 301 தான் a. நெக்ஸ்ட் நம்ம d கண்டுபிடிக்கணும். 308லேருந்து 301 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா d கிடச்சிரும். என்னது? 7. இந்த 7 தான் வந்து d இருக்கும். நெக்ஸ்ட்டு n கண்டுபிடிக்கணுமா? லாஸ்ட் நம்பர் என்னது? 595. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 595 மைனஸ் 301 டிவைடட் பை 7 + 1. 595ல் 301 போச்சுன்னா மிச்சம் வந்து 294 டிவைடட் பை 7 + 1. 4 7 7 4 28 மிச்சம் 1 7 14. 42ல் 1 ஆட் பண்ணால் 43. இதான் வந்து என்னோட வேல்யூ. இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். S43. 43 டிவைடட் பை 2. ஏவோட வேல்யூ என்ன? 301 ப்ளஸ் எல்லோட வேல்யூ என்ன? 595. 43 டிவைடட் பை 2. இந்த 301ஐயும் 595ஐயும் ஆட் பண்ணுங்கள். 896. ரெண்டாவில் டிவைட் பண்ணலாமா? 4 2 8 4 2 8 மிச்சம் 1 8 16. 43ஐயும் 448ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 19264. இதான் வந்து S43யோட வேல்யூ. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் எண்கள் எத்தனை அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோட கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். இதில் பாருங்கள், இந்த 300ஐயும் எடுத்துக்க மாட்டோம், 600ஐயும் எடுத்துக்க மாட்டோம். இதுக்கு இடைப்பட்ட நம்பர் மட்டும் தான் எடுத்துப்போம். 300க்கு அடுத்த நம்பர் என்னது? 301. இது வந்து 7ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். டிவைட் ஆகும். சப்போஸ் 301 டிவைட் ஆகலை அப்படின்னா அதுக்கு அடுத்து 302. இந்த மாதிரி ஓனாக செக் பண்ணணும். 301 டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து டிவைட் ஆகிற நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 301ஓட 7 வந்து ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இருக்க நம்பர் தெரிஞ்சிடும். 308 தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். எது வரையும் அப்படின்னா 600 வரையும் சொல்லியிருக்காங்க. 600 எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னது? 599. அது வந்து 7ஆல் வகுப்படாது. 98 வகுப்படாது. 97 வகுப்படாது. 96 வகுப்படாது. 95 தான் வகுப்படும். அதான் இங்கே 595ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? 300லேருந்து 600 வரை 7ஆல் வகுப்படும் எண்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? லாஸ்ட் நம்பர் அதோட எல் வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? n/2 a + l. இதில் a என்னது? 301, d வந்து 7, l வந்து 595. நம்ம n கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? l - a டிவைடட் பை d + 1. இதில் எல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ, டியோட எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ தெரிஞ்சிடும். n என்னது? 43. இந்த n அப்படின்றது என்ன அப்படின்னா 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் எண்கள் எத்தனை அப்படின்னா 43 எண்கள் இருக்குது. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் எண்கள் வந்து மொத்தம் 43. ஓகேவா? இந்த 43 கொண்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். a, l, n இந்த 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் எண்களோட கூடுதல் கிடச்சிரும். என்னது? 19264. தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பயிற்சி 2.6ல் இருக்க சம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.